ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மிட் நைட்டு நேரம் பார்த்தீங்கன்னா சரி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போய் தூங்கலான்னு பார்த்தா லைவில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா அரோரா கதறி கதறி அழுகுறாங்க. ஏமா கதறி அழுகுறீங்கன்னா இப்போ தான் பார்த்துருப்பீங்க, அவங்களால இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய டாகை பார்க்கணுமா. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது உறவு ஒன்றே ஒன்று, அந்த டாக் மட்டும்தானா. ரைட். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி அழுதாங்க. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய தயவால் கண்டிப்பாக நம்மளோட சேனல் இந்த வருஷத்துக்குள்ளே 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கண்டிப்பாக ரீச் பண்ணுவோம் நம்புகிறேன். நீங்களும் நம்புவீங்க, நீங்களும் ஆதரவு கொடுப்பீங்க. சரி, இப்போ என்னென்னா முதலே வந்துட்டு அந்த பெட்டில் உட்காந்து பாஸ் ஒரு 5 நிமிஷம் அட்லீஸ்ட் அந்த வீடியோவாவது காட்டுருங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க. பிக் பாஸ் எப்படி சட்டை போட போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அது ரூல்ஸும் கிடையாது. வெளியே வந்தாங்க, அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ விஜய் பருவ அந்த பக்கம் போகிறத பார்த்துட்டு யார் முன்னாடி வேணால் அழலாம், அரோரா இந்த சனியம் முன்னாடி மட்டும் அழக்கூடாதான். எவ்வளோ திமிரு பார்த்தீங்களா? எவ்வளோ, அதாவது அந்த அழுகையில் கூட வந்துட்டு வன்மத்தை கொட்டுறது. இது வரைக்கும் விஜய் பருவ இந்த மாதிரி இந்த பொண்ணு சனியன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ என்னென்னா இப்படி அழுகுறாங்க. அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா விஜய் பருவ உள்ளே போயிட்டாங்க. நம்ம கமருதும் வந்து கேட்டுப்பார், ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அவரும் போயிட்டார் தூங்க போயிட்டார். சரிங்களா? இப்போ உட்காந்து செம்மையாக கதறி அழுகுறாங்க. அப்போ என்னென்ன டைலாக் சொல்கிறாங்கன்னா, அதாவது வருத்தப்படுறாங்கன்னா சொல்லி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஃபேமிலி இல்லை. எனக்கு டாக் மட்டும்தான் என்னோடய ஃபேமிலி. பிபி டீம் ப்ளீஸ், எனக்கு வேறு யாருமே இல்லை. எனக்கு என்னோடய டாகை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா திரும்ப உள்ளே போகிறாங்க. கேமரா முன்னாடி வந்து செம்மையாக பேசுகிறாங்க. என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்டு தான் வருவாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எல்லாருக்கும் ஃபேமிலி வராங்க, அம்மா வராங்க, அப்பா வராங்க, ஒய்ஃப் வராங்க, கிட்ஸ் வராங்க. ஆனால் எனக்கு என்னோடய ஃபேமிலி டாக் மட்டும்தான். அதனால் அதை மட்டும் ப்ளீஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள், தயவுசெஞ்சு இதை டிவியில் போட்டுறாதீங்க. அதை வேறு சொல்லிடுறாங்க. இவ்வளவும் கேட்டு என்னத்தை சொல்ல, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதான் வீடியோ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோடனே கீழே கமெண்ட்ஸ் போட்டாங்க. என்னென்னா நீங்கள் ஒன்றும் நம்பிட்டு இருக்கீங்க. இந்த வாரம் வந்துட்டு அந்த மாதிரி நாமினேஷனில் இருக்காங்களே, அதுக்கு அழுது சிம்பத்தியோட க்ரியேட் பண்ணுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கமருதீன் வந்தார்ல, நாளைக்கு பாருங்கள் கமருதீன் கூட எப்படி பேசுவாங்க மட்டும் பாருங்கள். அதுக்காக அந்த கமருதீன் இப்போ பார்த்துட்டு போயிட்டார்ல, அழுதாங்கல்ல, நாளைக்கு பாருங்கள் எப்படி மாற்றுவாங்க பாருங்கள் அப்படின்னு ஒரு சில பேர். ஸோ இவங்களோட அழுகையை நம்மளும் அதாவது நம்புறதுக்கு தயாராக இல்லை நிறைய பேர். அந்தளவுக்கு தான் அவங்களோட அழுகையும் இருக்குது. இதில் வேறு வந்துட்டு அவங்க அம்மா அப்பா இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க. இத்தனைக்கும் அவங்க சொன்ன விஷயங்களே தெரியுது, அவங்க அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு அன்பாக இருந்திருக்காங்கன்ற விஷயங்கள். இவங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்த காரணத்தினால இவங்க வெளியே வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு எல்லோரும் பார்க்குறதுக்கு அம்மா அப்பா வராங்க, எனக்கு யாருமே வரமாட்டாங்கன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் தனியாக இருந்துட்டீங்க, சரி தனியாக இருந்து என்ன பண்ணீங்க அப்படின்றத கொஞ்சம் பின்னாடி யோசித்து பார்த்தா அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா வருவாங்களா என்ன? புரியுதுங்களா? சரி, பிக் பாஸ் டீம்லையாவது வீட்டுக்குள்ளேயாவது வந்து அவங்களோட விஷயங்களை மாற்றுவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் வந்துட்டு பண்ண விஷயங்களை பார்த்துட்டு அவங்க வருவாங்களா என்ன? அதையும் மீறி வந்தாங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு உறவு நிலையாக கிடைக்கும், அவங்களுக்கும் ஒரு குடும்பம் மாறும். பட் என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியல. பட் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது ஒரு பக்கம். ஆனால் அந்த வருத்தத்துலேயும் அவங்க வந்து சனியன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதை போடும்போது கீழே நிறைய பேர் தயவு செஞ்சு வெளியே வீட்டுக்கு போயிட்டு நாயை போய் பாரு, இந்த வாரமே வெளியே போயிடு அப்படின்லாம் கமெண்ட்ஸில் போட்டு நிறைய பேர் இது பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இவங்க கோவத்தை வர வச்சுருக்காங்க அந்த மக்கள் முன்னாடி. ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.